கடகராசியிலேருந்து குரு பகவானோட 7வது டைரக்ட் பார்வைங்கிறது மகர ராசியில விழுறது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 7வது பார்வை நேர திருமணஸ்தானத்துல விழுறது. அப்படிங்கும் போத டைரக்டா எழுதி வச்சுங்க. அதாவது இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல கடகராசியில இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த திருமண யோகம்ங்கிறது 100% கன்ஃபார்ம். ஷார்ட் லிஸ்டா இருக்கட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க நிச்சயமா சொல்றேன், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அந்த அபரீதமான யோகம்ங்கிறது உங்களுக்கு உண்டு. நிறைய வரன் பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு முன்னாடி பார்த்த ஏதாவது ஒரு வரனோட வீட்டுல இருந்து உங்களுக்கு போன் வரும். சார் நாங்க இவ்வளவு நாள் பார்த்தோம், திடீர்னு இப்போ உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் ஓகேங்கிறாங்க, சம்பந்தம் பேச வரலாமான்னு சொல்லி உங்களுக்கு தூக்கி வாரி போறோம். என்னடான்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா நடக்கும். ஏன்னா இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வெறும் சாதாரண குரு பயிற்சி மாத்திரம் கிடையாது. இது குரு பயிற்சியோட சேர்த்து ஆதிசார குரு பயிற்சியா உள்ள வர. அதாவது முதல் 4 மாசம் ஒரு விதமான பலனை கொடுக்க போறார். அடுத்த 2வது 4 மாசம் வேற விதமான பலனை கொடுக்க போறார். 3வது 4 மாசம்ங்கிறது முதல் மாசம் 4 மாசத்துல கொடுக்கக்கூடிய அதே பலனை கொடுக்க போறார். ஏன் இந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் 4 மாசம் கடகத்துல இருக்க போறார் குரு பகவான். 2வது 4 மாசம் பார்த்தோம் அப்படின்னா சிம்மத்துக்கு மூவ்மெண்ட் இருக்கும். கடைசி 4 மாசம் பார்த்தோம் அப்படின்னா பேக் டு த பெவிலியன் திருப்பி கடகத்துக்கு உள்ள வரார். அப்படிங்கும் போத நிச்சயமா சொல்றேன், முதல் 4 மாசம் கடைசி 4 மாசம், இந்த 4 மாசம்ங்கிறது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது வரப்பிரசாதம் தான் சொல்லணும்.